வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஓப்பனே கேப் அப்பில் தான் இருந்துச்சு. நம்ம அப்படி தான் சொல்லியிருந்தோம். கேப் அப் இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு மேலே கேப் அப் இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சம் எல்லா ஜோன்லேருந்து செல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த எல்லா ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான செல்லிங் இருந்துச்சு. அதுபோல் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் திருப்பி அந்த எல்லா ஜோனை போய்ட்டு மறுபடியும் செல்லிங் தான் இருந்துச்சு. ஆனால் பையிங் வாய்ப்பு எங்கே கொடுத்து சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம செகண்ட் சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். அதாவது 24,036 தான் நம்ம பையிங் வாய்ப்பு சொல்லியிருந்தோம். அப்படியே இந்த பை ஆனாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் மார்க்கெட் சைடுவேஸ் தான் இருக்கும். ஆனால் சைடுவேஸ்னாலும் பெரிய ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் அடைஞ்சாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு வரலையே ஒழிஞ்சு மித்தபடி நம்ம சொல்லியிருந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 52,820ங்கிற ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் இங்கேருந்து செல்லிங் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பையிங் ஏரியானா பார்த்தோம்னா எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு செல்லிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இடத்துலேருந்து கண்டினியூ அடுத்தடுத்து ஒரு பெரிய செல்லிங் இருந்துச்சு. இந்த இடத்துலேருந்து எவ்வளோ ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நெருக்கி 350 பாயிண்ட் வந்து ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் திருப்பி அப்சைடு மூவ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கூட இந்த எல்லோ ஜோனை விட்டு வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் செல்லிங் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 52,166ங்கிற இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபாலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நிஃப்டி கை கொடுத்தனால பேங்க் நிஃப்டியால் பெருசாக அந்த இடத்துல இறங்க முடியல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒன்று இந்த பிரேக் பண்ண இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நிஃப்டி அந்த ரேஞ்சில் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த ரேஞ்சிலே அது சைடுவேஸாக முடிஞ்சிச்சு. ஆனால் எதிர்பார்ப்பு நம்ம வந்து சைடுவேஸ் இருக்க தான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தான் பெருசாக ஃபாலாக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபின் நிஃப்டின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து அந்தளவுக்கு அக்யூரேட் சொல்ல முடியாது. அதுக்கான நம்மள்கிட்ட இது கிடையாது சொல்லியிருந்தோம். அதாவது இந்த வெயிட்டேஜ் ஸ்டாக் வச்சுலாம் எடுப்போம். அதுபடி இதெல்லாம் எடுக்க இதில் வந்து கிளியராக சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த சார்ட் படி சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா 53,789க்கு மேலே தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சம் இங்கேருந்து இறங்க தான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் அதாவது செகண்ட் சப்போர்ட்டில் 23,640 சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சடன் அது காலையிலே இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க. நம்ம கீழே கொடுத்துருந்த கடைசி சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து 23,490 சப்போர்ட் எடுத்து நம்ம இந்த இடம் எதிர்பார்த்த சைடுவேஸ் இந்த இடத்துக்குள்ள சைடுவேஸில் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு கிளியரான ஒரு கேண்டில்னு சொல்ல முடியாது, செல்லிங்னு சொல்ல முடியாது, பையிங்னு சொல்ல முடியாது. இது நீட்ரலான கேண்டில் தான் இருக்குது. சார் நம்ம வந்து 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,150 இங்கே வச்சு அடுத்து மறைக்க தானே தள்ளி வச்சுருக்கேன். 24,150. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 24,190. இன்றைக்கி போன ஹை 24,236. அதுக்கு அடுத்தது 24,300 ரவுண்ட் ஃபிகரில் வச்சுருக்கோம். அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,056, 24,009, 23,913, 23,805. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் நம்ம எல்லா ஜோன் தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடங்கள்லாம். இந்த எல்லோ ஜோனை தொட்டால் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இந்த எல்லோ ஜோனை தாண்டும் பட்சத்தில் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். இந்த எல்லா ஜோன்லேருந்து பெரிய செல்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இடத்துல ஒரு பிளாக் லைன் போடுறேன். இந்த பிளாக் லைனை தொட்டு பெரும்பாலும் இறங்கிறது வாய்ப்பு கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த 24,169 வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் இருக்க வாய்ப்பு அதிகம். எல்லாமே செல்லிங் பெருசாக போடலாம். இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தரணும்னா கிட்டத்தட்ட 23,000 இந்த நம்ம கொடுத்துருக்க 3வது சப்போர்ட் 23,913 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு இறங்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு சில காரணம் இருக்குது சொல்லிடுறேன். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதை பேஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நம்ம போட்டுக்க அடுத்த பிளாக் லைன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் பெரிய ஃபால் இருக்கும். அதனால் இது நம்ம இதை எடுத்து இது கீழே வச்சுறேன். இதுக்கு கீழே பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அப்படின்னு வச்சுப்போம். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும் தான் இறங்க வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,056 சப்போர்ட் வாய்ப்பு இருந்தாலும் ஒரு பெரிய பையிங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இது பையிங்கான ஜோன், அவ்வளோதான். நம்ம வந்து கிளியராக பையிங்க்கு நம்ம மெனக்கிறதோட செல்லிங் வாய்ப்பு கிடைச்சா போகலாம்.
என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லிங்னா இந்த இடம் மட்டும்தான். இங்கே இந்த நம்ம போட்டுக்க இந்த பிளாக் லைன் இந்த எல்லோ ஜோன் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்த இடத்துல செல்லிங் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த 24,900க்கு கீழே செல் பண்ணலாம். இந்த ஒரு இடம் மட்டும் பையிங்க்கான வாய்ப்புக்கான இடம், அவ்வளோதான். மற்றபடி அதுக்காக மார்க்கெட் பையாகி பெருசாக போயிடுமா அப்படின்னாலும் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது பையிங் ஏரியா, செல்லிங் ஏரியா இந்த ஏரியா நம்ம பயன்படுத்த போகிற செல்லிங். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா நேற்றோட கேண்டிலுக்கு அவுட் சைட் கேண்டில் போட்டுருக்காங்க. மேலேயும் பிரேக் பண்ணியாங்க, கீழேயும் பிரேக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அவுட் சைட் கேண்டில் போட்டால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அந்த டே கேண்டில் செட்டப் படி செல்லிங் தான் காட்டுது. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,251. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,412. அதுக்கடுத்து 52,639. அதுக்கடுத்து 52,828. 53,030. சரி, ஓகே. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா சப்போர்ட்னு பார்த்தோம்னா 51,996. அதுக்கடுத்து 51,836. அதுக்கடுத்து 51,565. 51,224. ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கும் ஒரு எல்லோ ஜோன் தான் போட்டாகணும். இந்த கேண்டோட ஹை லோவில் நம்ம போட்டிருக்கோம். இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது தொட்டால் இறங்கும். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே பொறுத்த வாய்ப்பு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அதே போல் இந்த செகண்ட் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 51,836 அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன பையிங்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு அதிகம். செல்லிங்கோட வாய்ப்பு இந்த இடத்துல தான். நமக்கு பெரிய செல்லிங் வந்து இது கீழே தான் எதிர்பார்க்கலாம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 51,200 கூட வரது வாய்ப்பு இருக்கும். பெரிய ஃபால் இருக்கிறதோட வாய்ப்பு அப்படி தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த மிடில் தான் இருக்குது. ஒரு கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷனோட இந்த கேண்டில் முடியல. அதனால தான் இந்தமாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நமக்கு பையிங் வாய்ப்புனா நிஃப்டியில் வர சொல்லியிருந்தோம். இந்த இடம் சொல்லியிருந்தோம். இதுக்கு கொஞ்சம் கீழே. அதே போல் தான் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இந்த இடம் 51,836 அப்படிங்கிறதுக்கு பையிங் வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். பையிங் வாய்ப்புனா பெரிய பையிங் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். திருப்பி இங்கேருந்து செல்லிங் தான் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் இருந்துச்சுன்னா இன்றைக்கி போன ஹை இல்லைன்னா இந்த பழைய ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்த ரவுண்ட் பீரியோடு நிப்பாட்டிட்டோம். அந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போடலை. இது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த இடத்து பிரேக் பண்ணால் அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 80% வாய்ப்பு கம்மி. ஒரு 20% வேணால் ஏறத்து வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பெரும்பாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பயன்படுத்த கரெக்டான இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அதாவது 52,300 to 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே செல் பண்ணுறது ஒரு கரெக்டான நமக்கு செல்லிங்க்கான கரெக்டான இடமா இருக்கும். ரெண்டாவது, நாளைக்கு வேறு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு சமயத்தில் பார்த்தோம்னா இந்த 51,836க்கும் இந்த ரேஞ்சில் கூட சமயத்தில் முடிக்க வாய்ப்பு இருக்கும். சமயத்தில் வந்து எக்ஸ்பைரி எப்போ பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் சைடு வேஸாக கூட இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட மூமெண்ட்ஸோடு முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று இறங்கினா இது கீழே பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா இங்கேருந்தே ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கீழே இருக்கும். பையிங் வாய்ப்புன்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு சைடு வேஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.